விட்டால் மாறாது இருப்போம். சிவபெருமானை பற்றினாத்தான் அறிவு மாறாம இருக்கும். சிவபெருமானை தவிர உடம்பை பற்றினாலும் கண்மத்தை பற்றினாலும் அது மாற்றத்துக்கு உட்பட்டவைதான். அப்ப நாம மாறாம இருக்கிறோம் எப்ப இருப்பீங்க? அவனை பற்றினாத்தான். அதை மறந்துடாதீங்க. எனவே நாம உலகியல்ல சார்ந்திருந்தாலும் இறைவனை பற்றி இருக்கிற இடத்துல நமக்கு சுவாமி அந்த இடத்த கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய திருவடியை நம்ம சிக்கன பிடித்து நிற்கணும். அவர் நம்மை பார்த்து கொள்வார். நமக்கு உண்டான கருணையை அவன் காட்டுவான். அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நிற்கணும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. ஆனா இந்த பாட்டை சொல்றார், மேதக்கோர் செய்யும் சரியை திகழ் கிரியா யோகத்தால். அப்ப சாலோக சாமீப சாரூபமாகிய முத்திகளை அருளி செய்து மெய் அன்பால் காண தகுவார்கள். அந்த வரி இவர் எப்படி சொல்றார் பாருங்க. மெய் அன்பால் காண தகுவார்கள். உண்மையான பத்தியின் மேலீட்டால் தம்மை காணும் வேட்கை உடையவர்கள். உண்மையான பக்தியின் மேலீட்டால் தம்மை காணும் வேட்கை உடையவர்கள் கண்டால் தம்மை பின்பு நாணத்தகும் ஞான நெறியை வீணே எனக்கு தர வேண்டி. இந்த வரி மட்டும் கொஞ்சம் அப்படி படிச்சு பாருங்க. நேரே கண்டு தெரிசித்தால் இத்தனை காலம் பயனில்லாமல் வீணே அப்படின்னாரு. பயனில்லாமல் வீணாக கழித்து விட்டோமே என்று நாணத்தகும் நிலையில் ஞான நெறியை வீணே எனக்கு தர வேண்டி. வீடு பேற்றுக்கு காரணமான ஞான நெறியை தகுதியில்லாத அடியேனுக்கு தர வேண்டும் என்று கருதி. யாரு? உமாபதி சிவத்துக்கு தகுதி இல்லை, சிவன் வந்து கொடுத்துட்டாரா? என்னங்க ஒரு பேசுனா ஒரு பேச்சு எப்படி பிரியா பேசுறது? கேட்போம், உங்களுக்கு கொடுக்கல யாருக்குங்க கொடுப்பது அப்படின்னு நீங்க நினைக்கலாமுங்க. என் அறிவுக்குத்தான் தெரியும் அறிவு எவ்வளவு கீழாக இருக்கிறது. இதைத்தான் எல்லா ஞானியும் கருதுனாங்க. கல்லாத புல் அறிவில் கடைபட்ட நாயேனை மணிவாசகப்பன் ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை நோயுத்து மூத்து நான் நுந்து கன்றா இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம் கிடக்கிற நான் அப்படின்னார். நீ மட்டும் எனக்கு கருணை காட்டலாம் சவலையாய் கழிந்து போவேனோ நம்பி. இந்த கன்றுக்கு தாய் பசு பாலை ஊட்டணும். அது ஏதாவது ஒரு நோய் காரணமாக கன்றுக்கு பாலை ஊட்டாம விட்டுருச்சுன்னா அந்த கன்றுக்கு நுந்து கன்றுன்னு பேர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல பால் ஊட்டி வளருமான அந்த கன்று ரொம்ப எப்பவுமே விலங்குகள் குழந்தையாக இருக்கிறப்ப குட்டிகளாக இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும், கொழு கொழுன்னு. அது விலங்கின் அழகு. ஆனா அதுவே தாய் பசுவினால பால் ஊட்ட முடியாது. அது போய் ஊட்டும் போதுனா காலால் எட்டி எட்டி உதைக்கும். அப்படி தாய் பசுவால் புறக்கணிக்கப்படுகிற கன்று எப்படி இருக்கும்? எலும்பும் தோலுமா இருக்கும். சவலைன்னு அதுக்கு பேர், சவலக்கன்று. எனக்கு தாய் நீ, உன் கருணை என்கிற பாலை எனக்கு கொடுக்கலைன்னா நான் சவலையா போயிட மாட்டேனா சாமி அப்படின்னு மாணிக்கவாசன் நினைச்சு அழுகிறாருன்னா அவர் நெஞ்சுக்குள்ள அது எவ்வளவு பெரிய வலியை கொடுத்துருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது நம்மனால. ஏன்? எல்லாம் நீ அப்படின்னு கிடக்குறாங்க. நாமெல்லாம் அப்படி இல்லைங்க. பேங்க் பேலன்ஸ், வீடு, மாளிகை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே நீ அப்படின்னு நிக்கிறோம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறார். வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்று எல்லாத்தையும் விட்டுட்டுல நிக்கிறார் அவரு. எப்ப குருநாதன் வந்து திருவடி தூக்கி தலைமையில வச்சானா அன்னைக்கே பாண்டி நாட்டின் அமைச்சருங்கிற பதவியை துறந்தார். அந்த திருவாதவூர் என்ற ஊரின் நிலையை மறந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் பின்னாடி. நாம இன்னைக்கு என்ன குருநாதரை பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டுமா என்ன? ஒன்னத்தையும் உடல் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறோம். முதல்ல தன்முனைப்பையே விட மாட்டேங்கிறமே நாம. நான் யாரும் இல்லைங்கிறதே விட்டுட்டுமா என்ன? அட உட சொல்லித்தாயா தீட்சியை கொடுத்தாரு, அதை மட்டும் விட முடியாது, நீங்க தீட்சி கொடுங்க பார்த்துக்கலாம். என்ன பண்ணுவதுங்க? கொடுமை அது. நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா நம்ம கஷ்டம். அது போகாம இருக்க வரைக்கும் நமக்கு லாபம் அது. ஏன்னா அது நம்ம எங்க போனாலும் கண்ணு கெட்டின தூர வரைக்கும் இந்த மலைச்சேட்டையை பார்த்து 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 சோர்ந்து போச்சுங்க.
எங்க நீங்க இறைவனை நோக்கிய பயணத்திலும் தொண்டர் பெருமக்களிடத்திலையும் அதே புணக்குத்தான் இருக்கு. என்ன அவங்க